ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஹாலுக்கும் பால்கனிக்கும் ஓடிட்டே இருந்தேங்க. எப்போ வரும்னு பார்த்து பார்த்து கொஞ்சம் கஷ்டமாவே போயிடுச்சு. யுஎஸ்க்கு வந்ததுக்கப்புறம் இந்தியாலேருந்து நிறைய டைம் யூபிஎஸ்ல பார்சல் அனுப்பியிருக்காங்கங்க. பட் இந்த டைம் கஷ்டப்பட்ட மாதிரி எப்பவுமே ஆனதில்ல. டைம் டிலே, டேரிஃப் இஷ்யூ, பார்சல் ஹோல்டுன்னு புதுசா பிரச்சனைங்க. எப்படியோ நம்ம அப்பா அம்மா அனுப்பின பேக்கேஜ் 42 கேஜி நல்லபடியாக வீட்டுக்கு வந்துருச்சு. இந்த பேக்கேஜ் எப்போதுமே எனக்கு ஒரு விதமான எமோஷனுங்க. நம்ம இங்கே உட்காந்துட்டு இது வேணும் அது வேணும்னு சொல்லிடுறோம். பட் அவங்க அங்கே பார்த்து பார்த்து ஒவ்வொரு பொருளாக நமக்கு பிடிச்ச மாதிரி வாங்கி அனுப்புகிறாங்களங்க. அதனால் முதல்ல கண்ணில் பட்டது ஸ்நாக்ஸ் தாங்க. கொஞ்சமாக அனுப்புகிற பழக்கம் எப்போவுமே கிடையாது. ஒரு மினி ஸ்டோரே அனுப்பியிருந்தாங்க. ரிப்பன் முறுக்கு, தேங்காய் பால் முறுக்கு, தட்டை, கடலை மிட்டாய், டியூப் ஸ்வீட், அசோகா அல்வா. இனிமேல் கொஞ்ச நாளைக்கு டயட்லாம் மறந்துடணும் போலங்க. இது கூட பசங்களுக்கு ட்ரெடிஷ்னல் அட்டையை, சாஃப்ட் கிளாத், அக்சசரிஸ் அண்ட் என்னோட ஃபேவரட் சாரின்னு ஒரு பெரிய லிஸ்ட்டே இருந்தது. மோஸ்ட்டாக இங்கேயும் எல்லாமே கிடைக்குங்க. பட் என்ன இருந்தாலும் நம்ம ஊரை போல் வருமா? ஒரு பாக்ஸ் ஃபுல்லாக சில்லி பவுடர், கொரியாண்டர் பவுடர், அரிசி மாவு, ராகி மாவு, இடியாப்பம் மாவுன்னு அகைன் ஒரு மினி டிபார்ட்மெண்டல் ஸ்டோரே இருந்துச்சு. இது கூட குக்கிங் பேன்ஸ் அண்ட் லிட்ஸ்ன்னு நிறைய அனுப்பியிருந்தாங்க. முக்கியமாக இந்த மிக்சி ஜாரோட பார்ட்ஸ் அது இங்கே கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம் அண்ட் எக்ஸ்பென்சிவாகவும் இருக்கும். பெரிய ஹைலைட்டே ஹஸ்பண்டோட அப்பா அம்மா ஷீரடி போயிட்டு வரக்குள்ள எனக்கு ஒரு சாய்பாபா ஸ்டாச்சு வாங்கிட்டு வந்தாங்கங்க. அந்த ஸ்டாச்சு இங்கே பார்த்ததும் எனக்கு கண்ணில் தண்ணியே வந்துச்சு. அவ்வளவு சாய்பாபா அழகாக இருந்தார். நான் லாஸ்ட் பாக்ஸ் ஓப்பன் பண்ணக்குள்ள ஹஸ்பண்ட் சொன்னாங்க, நீ கொஞ்சம் கொஞ்சமாக சந்திரமுகியாக மாறுறதை நான் பார்த்தேன்னு. ஆமாங்க, எடுக்க எடுக்க அவ்வளவு திங்ஸ். என்னென்ன இஷ்யூஸ் ஃபேஸ் பண்ணோமோ இந்த டெலிவரி வாங்குறதுக்கு அதெல்லாம் இந்த பார்சல் பார்த்ததும் மறந்தே போச்சுங்க. அவ்வளவு சந்தோஷம். தேங்க்யூ ஸோ மச் டு போத் ஆஃப் அவர் அம்மா அப்பா, செல்விகா, நாராஜ் மாமா எல்லாத்தையும் பார்த்து பார்த்து வாங்கி எங்களுக்காக பேக் பண்ணி அனுப்புனதுக்கு. நாளைக்கு பார்க்கலாம். பாய்.